ஆலயத்துக்கு நேரமாச்சு கிளம்பலையா, நம்ம ஆண்டவரை பார்க்க மனம் துடிக்கலையா. ஆராதனைக்கு நேரமாச்சு கிளம்பலையா, நம்ம ஆண்டவரை பார்க்க மனம் துடிக்கலையா. இயேசு வந்திருக்காரு, உன்னை பார்க்க துடிக்கிறாரு. பாஸ்டர் வந்திருக்காரு, இப்ப பேச துடிக்கிறாரு. ஆலயம் தேவ ஆலயம், ஆலயம் தேவ. தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. என் அன்பு தேவ ஜனமே, இன்றைய நாளுக்குரிய சிந்தனையாக உபாகம் 33ஆம் அதிகாரம் 7வது வசனம். யூதாவுக்குரிய ஆசீர்வாதம். கர்த்தாவே யூதாவின் ஜெபத்தை கேட்டு அவனை அவன் ஜனத்தாரிடத்து கொண்டு போய் சேர்த்து செய்தல். தன் பலத்தை கொண்டு அவன் போராடினான், அவன் விரோதிகளை அடக்கி அவனுக்கு துணையாயிரும் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, இங்கே யூதா என்று சொல்லும் பொழுது அவன் ஒரு சிங்கக்குட்டி. அவன் இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்த ஒரு மனிதனாக அந்த சந்ததி காணப்படுகிறது. ஒரு நன்றாக வாழ்ந்த ஒரு குடும்பம், ஊரிலே செழிப்பாக இருந்த குடும்பம், அநேக குடும்பங்களுக்கு உதவி செய்த குடும்பம். அவர்கள் நாட்பட அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து பெரியவர்களாக மாறி பல இடங்களிலே பணி செய்கிறார்கள். ஆனால் இந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கென்று எந்த ஒரு சொத்தும் சேர்த்து வைக்கவில்லை. ஒரு பிடி அரிசி கூட, உணவு கூட இல்லாத நிலையிலே வைத்துவிட்டு அவர்கள் மரித்து போய்விட்டார்கள். ஆனால் ஒன்றாய் வாழ்ந்து அந்த இல்லத்திலே அநேகர் வந்து குடியமர்ந்து வயிறார உண்டு மனசார வாழ்த்துக்களை ஆசைகளை பெற்று சென்ற அத்துணை உறவுகளும் குடும்பங்களும் இந்த தனக்கு உணவளித்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கோ உணவளித்த அந்த தாய் தகப்பனுக்கோ ஒரு நாளும் அவர்கள் சிறு உதவி கூட செய்யவில்லை. உபாகமம் புஸ்தகத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்கிறார் 27ஆம் அதிகாரத்தில், உன் களஞ்சியங்களும் எண்ணெய் பிசைகின்ற மாத்தொட்டியும் உன் ஆசீர்வாதமாய் இருக்கும், நிரம்பி இருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இது எனக்கு மிக பிடித்த ஒரு ஆசீர்வாதமான வாக்கு தத்தம். யூதாவினுடைய ஆசீர்வாதம். அன்புக்குரிய இறை மக்களே, அவனை போராடி வந்தான். அவனை இக்கட்டுக்கெல்லாம் நீங்களாக்கி அவனுடைய இனத்தாரிடத்திலே நீ சேர்த்தருளும் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, அவனுடைய விரோதிகளுக்கு முன்பாக அவனை என்ன செய்ய வேண்டும்? அடக்கி அவனுக்கு துணையாயிரும். அவனுடைய விரோதிகளை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு காலத்தில் செல்வந்தர்களாக இருந்தோம், இன்றைக்கு ஏழையாக இருக்கிறோம். காரணம் என்ன? நம்மை ஏமாற்றி வாங்கி பிழைத்து உண்ட மக்கள் இன்றைக்கு வசதியாக இருக்கிறார்கள். ஆனால் நாமோ ஏழையாக இருக்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நல்ல ஆசீர்வாதம் அல்ல. பிறருக்கு உதவி செய்யாதபடி தங்களை உருவாக்கினவர்களை, தனக்கு உதவினவர்களை நினைக்காத ஆசீர்வாதம். இன்றைக்கு அநேக மக்களை பார்க்கும்போது மனிதர்களிடம் கைமாறு பணம் வாங்குகிறார்கள், உதவிக்கு பொருளாதாரம் தேடுகிறார்கள். ஆனால் திரும்ப அந்த பணத்தை அவர்களுக்கோ அவர்கள் பிள்ளைகளுக்கோ தருவது அவர்களால் முடியாத காரியமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கூட அன்பு தேவனுடைய பிள்ளைய யூதாவினுடைய ஆசிரியர் எவ்வளோ போராட்டங்களோடு அவன் கடந்து வந்தான். அவனுடைய விரோதிகளெல்லாம் அடக்கி அவன் செபத்தை கேட்டு அவனுக்கு துணையாக இருக்கு. இன்றைக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீர் அல்லவோ. அன்பானவர்களே, ஒருவேளை நாம் நினைக்கலாம், அவர்கள் இப்படி தாழ்ந்து விட்டார்கள், ஏழையாக போய்விட்டார்கள், வசதி இல்லாமல் போய்விட்டார்கள், ஒருவேளை உணவு இல்லாமல் போய்விட்டார்கள் நாம் நினைக்கலாம். ஆனால் கர்த்தரோ அவர்கள் அருகில் இருக்கிறார். தன்னுடைய வல்லமையின் சத்துவத்தை கொடுக்கிறார். கொடிய பஞ்ச காலத்திலும் கூட அவர்களை நிரப்பி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆதியாகமம் 49:8 பார்க்கும்போது, யூதாவே, உன் சகோதரர்கள் புகழ்வார்கள்,
உன் கரம் சத்துருவின் பிடரியை பிடிக்கும். உன் பிதாவினுடைய மக்கள் உன் முன்பு பணிவார்கள். யூதா ஒரு சிங்கக்குட்டி, என் மகனே, இறை கவர்ந்து நீ ஏறினாய். சிங்கம் போல, பெண் சிங்கம் போல சாய்ந்து படுத்தான். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை எழுப்புகின்ற ஆண்டவராக இருக்கிறார். நம்மை உயிரடைய செய்கிறார். நம்மை உன்னதங்களிலே நிறுத்த அவர் ஆசைப்படுகிறார். இன்றைக்கு ஒருவேளை நாம் இப்படியெல்லாம் இருந்தோம், எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், ஆனால் இப்படி நம்மை இந்த உலகம் வெறுக்கிறதே, பகைக்கிறதே என்று நாம் பிறரை குற்றப்படுத்தி கொண்டிராமல் கர்த்தர் பாதத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். கடவுளிடத்திலே நம்மை கொடுப்போம். கடவுள் அந்த யூதாவினுடைய ஆசீர்வாதம், அவன் ஜெபித்து போராடினான், அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை விலக்கி அவனுக்கு துணையாயிரும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே ஜெபித்ததைப் போல நீங்களும் நானும் இந்த நாளிலே ஜெபித்து ஆண்டவருடைய ஆசியை பெற அன்போடு அழைக்கப்படுகிறோம். கடவுளிடத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்கலாமா? நேசமுள்ள இயேசுவே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயமே, வாழ்ந்த காலங்களை நினைக்கிறோம். நாங்கள் உதவியவர்களை எண்ணி பார்க்கவில்லை, ஆனால் இன்றைக்கு அவர்களால் ஏளனப்படுத்தப்படுகிறோம். அவர்களால் அந்த இடத்தை விட்டே நாங்கள் புலம்பெயர்ந்த மக்களாக இருக்கும். எங்களை மன்னியும். யூதாவைப் போல நாங்கள் உம்மால் பாதுகாக்கப்பட எங்களுக்கு துணை செய்தோம். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக.